உங்களிடத்தில் உள்ள ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து கீழ்ப்படியுங்கள், அதை நிரம்பி வழியும்படி ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. முதல்ல சொன்னது ஒரு தனி மனிதனுடைய ஆசீர்வாதம், இப்ப சொல்வது மற்றவர்களுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. உன் குடும்பத்துக்கும் இந்த ஆசீர்வாதம் தேவை. உன் குடும்பத்திலையும் ரட்சிப்பு பெருகணும், அபிஷேகம் பெருகணும். அல்லேலூயா. முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு வரணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. நமக்கு என் குடும்பத்தில் இருக்கிற யாவரும் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிற ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் அவருக்காக நீ கொடுத்து பயன்படுத்து, அதை நிரம்பி வழியும்படி கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிள்ளையோ நம்ம குடும்பமோ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பிரயாசப்படுவோம். ஆனா பக்கத்தில் இருக்கிறவர்கள், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும்னு நம்ம பிரயாசப்படுவது ரொம்ப கம்மி, அவங்களுக்காக ஜெபிப்பது ரொம்ப கம்மி. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நீ அவங்களுக்கு கொடு. என்னது? அவங்களுக்கு கொடு. உன் வீட்டை நான் நிரப்பும் ரட்சிப்பால. ஒரு ரட்சிப்பை எடுத்து பக்கத்துல உன்னை சேர்ந்தவர்களுக்கு, தினமும் பார்த்து பழகிறவர்களுக்கு, அவங்களுக்கு இந்த ரட்சிப்பையும் இந்த அபிஷேகத்தையும் உனக்குள்ள கொடு. நான் உன் வீட்டை ரட்சிப்பினாலும் அபிஷேகத்தினாலும் நான் நிரப்புவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதை புரிந்து நம்ம செயல்படும் பொழுது இந்த வருடத்துல கர்த்தர் நம்ம குடும்பத்தெல்லாம் ரட்சித்திருவார். நம்ம வீட்டில் இல்ல எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம உங்க கணவரோ பிள்ளையோ ரட்சிக்கப்படணும்னு எவ்வளவு பதபதைக்குது இருதயம். எப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம். அதை மற்றவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் அந்த பாரத்தை உனக்குள்ள வந்துருச்சுன்னா உன் பிள்ளைய குறித்த கணவனை குறித்த பாரத்தை அவர் சுமந்து கொள்ளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தான் சொல்றாரு, நீ மற்றவர்களாக பாரப்படு, உனக்கான காரியத்தை நான் செய்வேன்.